ஓம் கிணிசுரா போற்றி, ஓம் நவக்கரநாளை போற்றி. மேசராசி நேர்களுக்கு வணக்கம். மேசராசிக்கு நடக்கப் போகிற கேது கிரகஸ்த சந்திர கிரகணத்தினால என்ன பலன்கள் ஏற்படுது அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வருஷம் நடக்கிற முதல் கிரகணம் சந்திர கிரகணம். சூரிய கிரகணம் முடிஞ்சிச்சு February 17. அதுக்கடுத்து இப்போ சந்திர கிரகணம் March 3 நடக்கு. இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியும், கோயிலில் நட சாத்தியிருப்பாங்க. ஸோ இந்த கிரகணம் ராசிக்கு 5ஆம் இடத்துல பஞ்சம ஸ்தானத்தில் நடக்கு. இதனால் மேசராசிக்கு இப்படி பலன்கள் நடக்கும் அதை பற்றி பார்க்க போகிறோம். பலன்களும் சொல்கிறேன். கிரகணத்தை அன்றைக்கி என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, தோசை யாருக்கு, பரிகாரம் என்ன, அதெல்லாம் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. 3ஆம் தேதி நடக்குது. March 3ஆம் தேதி கிரகணம் நடக்குது. மாசி மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடக்குது. மதியம் 3:19 நடக்குது. 3:19 6:47 வரைக்கும் கிரகணம் நடந்து முடிஞ்சிடும். சாயந்தர நேரம் நடக்கிறதுனால நமக்கு ஒரு கால்வாசி தான் தெரியும். ஏன்னா சந்திரன் உதயமாக மாட்டார். சந்திரன் 7 மணிக்கு மேலே தான் உதயமாவார். அன்றைக்கி பௌர்ணமி, முழு பௌர்ணமி. அதனால் கிழக்கு வானில் அந்த இது மட்டும் தெரியும், சிவப்பு கலர் ஷேடு மட்டும் தெரியும். ஏன்னா கேது கிரகஸ்த சந்திர கிரகணம் இருக்கிறதுனால கேதுவின் அந்த சிவப்பு ஒளியானது தெரியும். ரெட் மூன் அப்படி சொல்கிற மாதிரி அந்த ரத்த நிலாவுடைய ஒரு எஜ்ஜு மட்டும் தெரியும், விளிம்பு மட்டும் தெரியும். கிரகணம்னா என்ன சார் அப்படின்னோம்னா, கிரகணம் அப்படின்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி வந்துடும். பூமியோட நிழல் சந்திரன் மேலே படும். இதுதான் கிரகணம். அப்படி பூமியோட நிழல் சந்திரன் மேலே படும்போது பூமியில் ஏற்கனவே சூரிய ஒளி இருக்குது. சரியா? சூரிய ஒளி இருக்கிறதுனால சிவப்பு கலரில் தெரியும், அவ்வளோதான். சூரிய ஒளியை வாங்கிட்டு அந்த பூமியின் நிழல் சந்திரன் மேலே படுறதுனால சந்திரன் சிவப்பு நிலாவாக தெரிவார், ரத்த நிலாவாக தெரிவார். அதைத்தான் ரத்த நிலா, ரெட் மூன் அப்படிங்கிறோம். ஓகே நேர்களே. ஸோ சூரியன் சந்திரனுக்கு நடுவில் பூமி நேர்கோட்டில் தன்னுடைய ஷேடோவை சந்திரன் மேலே போடுறது. பூமியோட நிழல் சந்திரன் மேலே படியுது. இது ரெகுலராக நடக்கிறது தான். வருஷத்துக்கு 2 கிரகணம் நடக்கும். 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணம் நடக்கும். சந்திர கிரகணம் பௌர்ணமியில் நடக்கும், சூரிய கிரகணம் அமாவாசையில் நடக்கும். ரைட் நேர்களே. அடுத்த கிரகணம் செப்டம்பர் மாதம் நடக்கும். ஒரு 7 மாதம் கழித்து நடக்கும். சரி, இப்போ சிம்ம ராசியில் நடக்கு. ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது கிரகஸ்திர சந்திர கிரகணம் பூர நட்சத்திரத்தில் நடக்கு. கேதுபடிக்கு சந்திரன் போகிறாரு. ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகுபடியில் சூரியன், செவ்வாய், புதன் இருக்கிறாங்க. ஸோ இந்த அமைப்பில் கிரகணம் நடக்குது. கிரகணத்தை அன்றைக்கி என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது. கிரகணம் நடக்குது 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நடக்குது. இந்த காலகட்டத்தில் மேக்ஸிமம் அவங்கவுங்க அந்தந்த இடத்துல இருங்க. வேலைக்கு போனவங்க வேலை பார்க்குற இடத்துல இருங்க, தொழில் பண்ணுறவங்க தொழில் பண்ணுற இடத்துல இருங்க. கோயிலுக்கெலாம் போக முடியாது, கோயில் நட சாத்திருப்பாங்க, மறுநாள் தான் திறப்பாங்க. அதுபோக கர்ப்பிணி பெண்கள் வெளியே போகாதீங்க. கர்ப்பிணி பெண்கள் வெளியே போகாதீங்க, வீட்டோடு இருங்க. சின்ன குழந்தைகளை கூட்டிகிட்டு வெளியே எங்கேயும் போக வேண்டாம். அதுபோக ஆண்கள் அசைவ சாப்பாடு சாப்பிடாதீங்க. பொதுவாக யாராக இருந்தாலும் அன்றைக்கி பௌர்ணமி, நம்ம இந்து கலாச்சாரத்தின்படி யாரும் பௌர்ணமிக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அப்படி எதுவும் அதை சாப்பிட விரும்பாதவர்கள் நல்லது. சாப்பிடுன்னு நினைக்கிறவங்க ஒரு நாள் தவிர்த்துருங்க. சரியா? கிரகணத்தை அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட்றது நல்ல விதமாக பார்க்கப்படாது. இது என்னோடய ரிக்வெஸ்ட் தான், கம்பல்சரியாக சொல்லலை. சரியா? இது ஒரு ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேன். சாப்பிடாமல் இருந்தால் பின்னாடி நல்லா இருப்பீங்க, எந்த நோய் நொடி இல்லாமல் இருப்பீங்க. இல்லைனா கிரகணத்தை அன்றைக்கி ஒரு நோய் நொடி வந்துருச்சுன்னா அது உடனே தெரியாது, பின்னாடி தெரியும். ஒரு 60 வயசு மேலே ஆளை போட்டு அமைக்கிட்டே இருக்கும். அதனால் கிரகணத்தை அன்றைக்கி ஆல்கால் எடுக்கக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. கணவன் மனைவி சுத்தமாக இருக்கணும். சரியா? சுத்தமாக இருந்து இறைநாமத்தை சொல்லிட்டு இறை வழிபாட்டில் இருந்தோம்னா இந்த கிரகணம் ஒன்றுமே செய்யாது. ஏன்னா கிரகணங்கிறது கண்ணால் பார்க்கக்கூடிய ஒன்று. நமக்கு மீறிய சக்தி இந்த பிரபஞ்சத்தில் ஒன்று இருக்குது, இந்த பூமியில் ஒன்று இருக்குது, ஒன்று நடக்குது. சரியா? இதுக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அனுபவத்தின் மூலம் ஏற்றுக்கணும். நம்ம முன்னோர்கள் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கணும். எல்லா விஷயத்துலையுமே ஆராய்ச்சி பண்ணோம்னா நம்ம திருப்தி அடைய முடியாது. சரியா? ஆராய்ச்சிங்கிறது எதில் ஆராய்ச்சி பண்ணணுமோ அதில் தான் ஆராய்ச்சி பண்ணணும், எல்லாத்திலும் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. சரியா? சந்திரன் பாதிக்கப்படுறாரு. சந்திரன் மனோகாரகன், தாய்மை உள்ளவன், மாதுர்காரகன். அதனால் என்ன ஆகும்னா பெண்களுக்கு நேரடியாக பாதிப்பு இருக்கும். அதுபோல் அனைவருடைய மனமும் பாதிப்படையும். ஸோ மனம் சீராக இருக்கணும்னா அந்த கிரகணத்தை அன்றைக்கி நம்ம சில கோட்பாடுகளோடு நியதிகளோடு வாழ்ந்தோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அன்றைக்கி நீங்கள் சுத்தபத்தமாக இருங்க. கிரகணம் 7 மணிக்கு முடிஞ்சிடும். வாய்ப்பு இருக்கிறவங்க அப்போயே கோயிலுக்கு போகலாம். இரவு 8 மணிக்கே கோயிலுக்கு போயிட்டு, நட திறந்துருந்தால் கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டுவாங்க. நட திறக்கலைன்னா மறுநாள் காலையில் போங்க. மறுநாள் காலையில் குளிச்சுட்டு விநாயகர் கோயிலுக்கு போங்க. பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலாம் திறந்து தான் இருக்கும். பொதுவாக விநாயகர் கோயில் ஒவ்வொரு தெருவிலுமே இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் தெருவில் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் நடலாம் சாத்த மாட்டாங்க. கோயில் திறந்து ஓப்பனில் தான் இருக்கும். பெரிய பெரிய கோயிலில் தான் நட சாத்திருப்பாங்க. சரியா? ஸோ அந்த கோயிலுக்கு மறுநாள் போங்க, புதன்கிழமை போங்க. பக்கத்துலேயே கோயில் சும்மா தான் சார் இருக்குது, நடலாம் திறக்கலை, அங்கே கேட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, மரத்துக்கடியில் தான் விநாயகர் இருக்கிறாருன்னா அவரை போய் 8 மணிக்கு கும்பிட்டுட்டு விளக்க போட்டு வந்துடுங்க. சர்ப்ப விநாயகரை கும்பிட்டு வந்தீங்கன்னா சால சிறந்தது. ரைட் நேரில் இவ்வளோ தான் வழிபாடு. சரியா? சுத்தமாக இருக்கணும். நான்வெஜ் சாப்பிடக்கூட சுத்தபத்தமாக இருக்கணும். அதுபோல் தாய்மார்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, சூதகாலம் ஆரம்பிச்சிடும். அதாவது 3ஆம் தேதி காலையில் 9 மணிக்கே 9:20க்கு சூதகாலம் ஆரம்பிச்சிடும், கிரகணத்துக்கு முன்னாடியே. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா சமையலை முடிச்சுருங்க. காலையில் 9:20க்கு முன்னாடியே காலை சாப்பாடு, மதிய சாப்பாடை முடிச்சுருங்க. சாப்பாடு மிச்சம் இருந்துச்சுன்னா அது மேலே துளசி இலை போட்டுருங்க, தர்ப்பப்புல் போட்டுருங்க.
மதிய சாப்பாடை 3:20க்குள்ளே முடிச்சிருங்க. மதியம் 3:20க்கு மேலே தான் கிரகணம் ஆரம்பிக்குது. அதனால் ஆண் பெண் இருபாலரும் எல்லாருமே மதிய சாப்பாடை 3:20க்குள்ளே முடிச்சிருங்க. 3:20லேருந்து 7 மணி வரைக்கும் எதுவும் சாப்பிட வேண்டாம். தண்ணி குடிக்கலாம், சரியாக தண்ணி குடிக்கலாம், பழச்சாறு குடிக்கலாம், பிஸ்கட்டு இப்படி எதுவும் சாப்பிட்டுக்கலாம். பெருசாக எதுவும் சாப்பாடு சாப்பிடாதீங்க. திடமாக எதுவும் வயிற்றுக்குள்ளே தள்ளிடாதீங்க. லிக்விட் ஐட்டமாக சாஃப்ட் ஐட்டமாக சாப்பிடுங்க. சில பேர் சுகர் பேஷண்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு சில நேரம் சாயந்தர நேரம் பசிக்கும், ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு இருக்கும். அவங்க எதனாச்சும் காஃபி டீ குடிச்சிக்கலாம். சரியா? நமக்கு சேஃப்டியாக பார்த்துக்கணும். சரியா? எல்லாத்தையும் அனுஷ்டிக்கணும், ஆச்சாரம் எல்லாத்தையும் அனுஷ்டிக்கணும். பட் நம்ம ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். நான் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு இதை விட்டுறக்கூடாது. சரியா? என்றைக்குமே நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும். சரியா? உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கு, பிரச்சனை இருக்குது, அவங்களாம் சாப்பிட்டுக்கலாம், மருந்து மாத்திரை எடுத்துக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சாமியும் எந்த சாபத்தையும் போட்டுறாது. ஓகே, இந்த சூத காலம் முடிஞ்ச பின்னாடி நீங்கள் கோயிலுக்கு போங்க, சாமியை கும்பிடுங்க, நல்ல விதமாக பார்க்கப்படும். சரியா நேர்களே? இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியும். இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு கால்வாசி தான் தெரியும். சாயந்தர நேரத்தில் கிழக்கு வானத்தில் தெரியும், வெறுங்கனால் பார்க்கலாம். இந்த கிரகணம் நடந்து முடிஞ்ச பின்னாடி மேசராசிக்கு என்னென்ன பலன்கள் அதை சொல்கிறேன் நான். இந்தியாவில் வடகிழக்கு இந்தியாவில் நல்லா தெரியும். அருணாச்சல பிரதேசம், அசாம், மணிப்பூர், நாகாலாந்தில் நல்லா தெரியும். அருணாச்சல பிரதேசத்தில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அங்கே தான் கைலாயம் இருக்குது, மானசவர் இருக்கிறதுல இந்த கிரகணம் நல்லா தெரியும். ஸோ சிவனுடைய அனுக்கிரகம் அனைவருக்கும் கிடைக்கும். அதனால் முறைப்படி சிவநாமத்தை சொல்லுங்கள். அன்றைக்கி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி விபூதியை பூசிட்டு தூங்குங்க. அன்றைக்கு இரவு சார் நான் வெளியூர் பிரயாணம் போகிறேன், வெளியூர் போயே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெளியூர் போயிட்டு வாங்க. வீட்டில் குளித்து முடிச்சுட்டு விபூதியை பூசிட்டு விபூதி பாக்கெட்டை பையில் வச்சுக்கிட்டு போயிட்டு வாங்க. சரியா? கிரகணத்தன்னைக்கு நம்ம வெளியூர் தூரதேசத்துக்கு போனோம்னா கண்டிப்பாக விபூதி இருக்கணும். சரியா? அந்த சிவனுடைய பஞ்சாச்சாரம் இருந்துச்சுன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 5ஆம் இடம் 11ஆம் இடத்துல நடக்குது. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருங்க. மூத்த சகோதரருடைய ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. பெருசாக லாபத்தை எதிர்பார்க்காதீங்க. அன்றைக்கி ஒரு நாளைக்கு கிடைக்கிறது லாபம்னு நினச்சிட்டு போங்க. அதுபோக சொந்த பந்தத்துக்கு கொஞ்சம் இணக்கமாக இருங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மேச ராசிக்கு லாப வீட்டில் கிரகணம் நடக்குது. சரியா? பஞ்சமஸ்தானத்திலே லாபஸ்தானத்திலும் முன்னேற்றம் இருக்கும், திடீர் முன்னேற்றம் இருக்கும். இந்த கிரகணம் முடிஞ்சு அடுத்து வருகிற நாட்களில் திடீர் முன்னேற்றம் இருக்கும். அந்த முன்னேற்றம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய ஒரு ஏர்னிங்கை கொடுக்கும். இந்த ஏழரைச்சனி காலகட்டத்திலுமே ஒரு நல்ல ஒரு ஏர்னிங் இருக்கும். எப்படி சார் அப்படின்னா, பணம் பல வகையில் வரும். திடீர் பணம் வரும். அது 1000மோ லட்சமோ கோடிகளோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர்னு ஒரு ரொட்டேஷன் இருக்கும். அதே மாதிரி எதிர்பாராத பதவி உயர்வுகள் கிடைக்கும் வேலையில். இது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு திடீர் பணம் கிடைக்கும். பிஸ்னஸ், தொழில், ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களுக்கு, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வு என்ன, ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. அது அரசாங்க உத்தியோகத்தில் கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சிம்மம் ஒரு அரசு வீடு, அங்கே நடக்கிறதுனால அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வெளிநாட்டு யோகம் கைகூடி வரும். தூரதேசத்துக்கு போகலாம், வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு போகிறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். தொழில் வியாபாரத்தில் சுப முன்னேற்றம் இருக்கும். நீங்களாம் இண்டிபெண்ட்டாக மேலே போவீங்க, அடுத்த லெவலுக்கு போவீங்க. சரியா? தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க. ஒரு கடை வச்சுருந்தா இன்னொரு கடை ஆரம்பிக்கலாமா, இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற யோசனை வரும். அது சம்மந்தப்பட்ட காரியங்கள் சக்ஸஸாக முடியும். பங்குகள் நல்லாயிருக்கும். சரியா? ஷேரிங், பங்கு போட்டதில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். டெபாசிட் நல்லாயிருக்கும். பேங்கில், நகையில் இதெல்லாம் டெபாசிட் பண்ணிங்கன்னா நல்ல லாபத்தை கொடுக்கும். ஷேரிங் பண்ணிக்கலாம், பங்கு வாங்கிக்கலாம். சில பேர் சில கம்பெனியில் பங்கு வாங்குவாங்க, அது பெரிய விஷயம். சரியா? ஸோ ஷேரிங் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. நிதி பரிவர்த்தனை நல்லாயிருக்கும். ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் நல்லபடியாக இருக்கும். லாட்ரி சீட்டு யோகம் இருக்கும். சரியா? லாட்ரிகள், அதுபோக போட்டி பந்தயத்தில் நல்ல ஒரு வெற்றி இருக்கும். பரிசு கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதிகபட்ச நிதி இருக்கும், பல்காக நிதி இருக்கும். ஏன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானம் உங்களுக்கு நல்லா ஒரு முன்னேற்றத்தை அமையுது. சரியா? லாபஸ்தானம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இருக்கிறதுனால பணம் கிடைக்கும். சரியா? போட்டி பந்தயத்தில் நல்ல பரிசு கிடைக்கும், லாபம் கிடைக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பல வகையில் வருமானம் இருக்கும். சரியா நேரில் பல வகையில் வருமானம் இருக்கிறதுனால இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதுவாக இருந்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் எந்த மாநிலத்தில் வாழ்கிறீங்களோ, எந்த நாட்டில் இருக்கிறீங்களோ, அந்த நாட்டு, அந்த ஸ்டேட், அந்த மாநிலம், அந்த அரசாங்கத்துக்கு சம்மந்தப்பட்டு சட்டத்துக்கு உட்பட்ட காரியங்களில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இது வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் நாங்கள் கிரக நிலையில் வச்சு சொல்கிறேன் நான். சரியா? அதனால் இதை நீங்கள் கவனிப்பாக எடுத்துக்கணும். ஓகே நேயர்களே. ஸோ இந்த கேது கிரகஸ்த சந்திர கிரகணம் மேசராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் பொசிஷனை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் நடக்குது, 5ஆம் இடத்தில் நடக்கிறதுனால 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். ஸோ அதிர்ஷ்டத்தின் பேரில் லாபம் அதிகமாக வரும். அவ்வளோதான். ஒரு வரியில் சொல்லிட்டு போனோம்னா அதிர்ஷ்டத்தின் பேரில் லாபம் இருக்கும். அது நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. சரியா நேயர்களே?
சார் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சார் அப்படின்னா அதையும் சொல்லிட்டு வீடியோ நிறைவு பண்ணுறேன். எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா சார், எனக்கு இந்த கிரகணத்தை முன்னிட்டு சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சுத்தபத்தமாக இருக்கணும், அவ்வளோதான். சரியா, தேவையில்லாத செய்யக்கூடாது. அதை சொல்லிட்டேன் நான். ஆண்கள் என்ன செய்யக்கூடாது, பெண்கள் என்ன செய்யக்கூடாது, சாப்பாடு விஷயத்தில் எப்படி இருக்கணும், தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், நான் சொல்லிட்டேன். கொஞ்சம் நம்ம அக்கறையாக இருந்தோம்னா பின்னாடி வாழ்க்கை நல்லாயிருக்கும். சரியா, உடலும் மனமும் நல்லபடியாக இருக்கும். உணர்ச்சிகள் ஏற்ற இறக்கமாக இருக்கும். மேசராசிக்கு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பீங்க. பஞ்சமஸ்தானத்தில் கேதுவும் சந்தனம் செய்கிறதுனால உணர்ச்சி, ஏன்னா 5ஆம் இடம் உணர்ச்சியை கொடுக்குற இடம் தான். உணர்ச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உணர்ச்சி அலைகள் அதிகமாக இருக்கும். உணர்ச்சி கட்டுப்படுத்திக்கோங்க. யார் மேலே கோபப்படாதீங்க. எதுவும் மற்ற தாபங்கள் இருந்தாலும் அதை அடக்கி வச்சுக்கோங்க. அவசர முடிவுகளை தவிர்க்கணும். அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவசரப்படக்கூடாது. உணர்ச்சியால் எதுவும் டக்குனு செஞ்சிடக்கூடாது. ஒரு நாள் தள்ளி போடுங்க. உங்கள் உணர்ச்சியெல்லாம் அடக்கிக்கோங்க. அவசரமாக எதுவும் செய்ய வேண்டாம். அதே மாதிரி நண்பர்களுடன் ஃப்ரெண்ட்ஸுகளோட பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்டர்நெட் வேலையில் கவனமாக இருங்க. நெட்வொர்க்குங்களில் கவனமாக இருங்க. எது தவறு வரலாம், மெயில் தப்பாக அனுப்பிடலாம், ஏதோ ஒரு மெசேஜ் தப்பாக அனுப்பிடலாம். நெட்வொர்க் சம்மந்தப்பட்டவங்க, சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டவங்க, இவங்கெல்லாம் கவனமாக இருக்கணும். சரியா, இன்றைக்கி மாடர்ன் உலகத்தில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிற மேசராசினியர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நெட்வொர்க்கில் கவனமாக இருக்கணும். சரியா, அதுபோல் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நீங்கள் நெட்வொர்க் பண்ணுறது வைக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதனாச்சும் சில தவறுகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மனோகாரகன் சந்திரன் பாதிக்கப்படுறாங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் மன சஞ்சலம் இருக்கும், தவறான புரிதல் இருக்கும். அதெல்லாம் சரி கட்டணும்னா அந்த வழிபாடு பண்ணணும். சரியா, கொஞ்சம் யோகா தியானம் பண்ணணும், வழிபாடு பண்ணணும். அப்படியே பண்ணிட்டு போயிடணும். வயசுக்கேற்ற மாதிரி பாலிஷாக போட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. இது யாரும் ஒன்றும் பயமுறுத்துகிற வேலையெல்லாம் கிடையாது. இயல்பாக இருக்கிறது தான், ரொட்டீனாக நடக்கிறது தான். கிரகணங்கிறது வருஷத்துக்கு 4 கிரகணம் நடக்கும். சரியா, சூரிய கிரகணம் 2, சந்திர கிரகணம் 2 நடக்கும். அதனால் இதை பற்றி பெருசாக எடுத்துக்க வேண்டாம். பட் சில நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வருமுன் காப்போம், வளமாக இருப்போம். சந்திர கிரகணம் பௌர்ணமி ஒட்டி நடக்கும். சூரிய கிரகணம் அமாவாசை ஒட்டி நடக்கும். ஓகே நேயர்களே, வாழ்த்துக்கள். உங்கள் ராசிநாதனும் கிரகணத்தில் தான் இருக்கிறாரு. யார்? செவ்வாயும். அதனால் 3 நட்சத்திரத்துக்காரங்களுமே கிரகணம் முடிஞ்சோடனே கோயிலுக்கு போயிருங்க. செவ்வாய்க்கிழமை இரவே கோயிலுக்கு போகலாம். சரியா, கிரகணம் முடிஞ்சு 8 மணிக்கு கோயிலுக்கு போகலாம். குளிச்சுட்டு போகலாம். இல்லைனா மஞ்சள் தண்ணியில் மஞ்சள், உப்பு, பன்னீர் கொஞ்சம் ஊற்றி தலையில் தெளிச்சிட்டு கூட போகலாம். சரியா சார், நான் காலையிலே குளிச்சுட்டேன், மறுபடியும் குளிக்க ஒரு மாதிரியாக இருக்குது அப்படி சொல்கிறவங்க, நான் சொன்ன மாதிரி 3 பொருட்களை தண்ணியில் சேர்ந்து தலையில் தெளிச்சிட்டு கூட கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இல்லைனா மறுநாள் காலையில் கூட ரெஃப்ரெஷ் ஆகி போயிட்டு வரலாம். ஓகே. ஸோ அசுபதி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திரத்துக்காரங்களுமே கோயிலுக்கு போகணும். ஏன்னா பரணிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரணி நட்சத்திரநாதன் சுக்கிரன் கிரகணத்தில் ஆட்படலை. அவர் தனியாக இருக்கிறார். ராசி 12ஆம் இடத்துல இருக்கிறாரு, உச்சத்தில் இருக்கிறாரு. ஆனால் இருப்பினும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய், உங்கள் குடும்ப தலைவன் கிரகணத்தில் உட்படுறாரு. அவர் 11ஆம் இடத்துல ராகுபடியில் இருக்கிறார். கேது சம்மந்தப்பட்டதுனால கண்டிப்பாக ராசி பாதிக்கப்படுறதுனால, ராசிநாதன் கிரகணத்தில் உட்படுறதுனால 3 நட்சத்திரக்காரங்களுமே கோயிலுக்கு போகணும். சரியா நேர்களே, அதை மனசில் வச்சுக்கோங்க. நல்லபடியாக இருங்க. கிரகணத்து அன்னைக்கு நைட்டில் இறை நாமத்தை சொல்லுங்கள். சிவனுடைய நாமத்தை சொல்லிவிட்டு நெத்திலி ஊதிய பூசிட்டு படுங்க. சிறப்பாக இருக்கும். நடப்பதெல்லாம் நன்மைக்கே. சரியா, இறையொருள் இறையட்டும், இன்பம் பெருகட்டும், எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். இந்த 7 சனி காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். உங்களுக்கு எது தகவல் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சார், நான் பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்கு இப்போ புதன் திசை நடக்குது. ஆமாம், சுக்கிர திசையில் பிறந்திருப்பீங்க. சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை. புதன் திசையில் வயசாயிரும். ராகு திசை நடக்குது, இல்லைனா குரு திசை நடக்குது, பிரச்சனையாக இருக்குது. எனக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லுங்கள். பரிகாரம் சொல்லுவேன், வழிபாடு சொல்லுவேன். நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். தொழிலில் பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, உடல்நல பிரச்சனை, இந்த கம்ப்ளைண்ட்டு. உடல்நல பிரச்சனை சொல்லக்கூடாது. எனக்கு மூட்டு வலி, உடம்பு வலி, வயிற்று வலி, என்ன கம்ப்ளைண்ட்டு சொல்லணும். இன்றைக்கி ஒரு மனிதனுக்கு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்குது. நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட்டை சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு வழிபாடு பரிகாரத்தை சொல்லிடுவேன் நான். சரியா, இஷ்டம் இருக்கிறவங்க தெரியப்படுத்துங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். சரியா, அதை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த கம்ப்ளைண்ட் உங்களை விட்டு போதோ இல்லையோ, அந்த பரிகார வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா அதோட தாக்கம் குறையும். அதை தாங்குகிற சக்தியாக தெய்வம் கொடுக்கும். ஒரு மனிதனுக்கு தாங்குகிற சக்தி தான் முக்கியம். சரியா, தாங்குகிற சக்தியை நம்ம கடவுள் கொடுத்துட்டா நம்ம அப்படியே நாட்களை கடத்திட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த தாங்குகிற சக்திக்கு என்ன பரிகாரம் வழிபாடுன்னு சொல்லுவேன். இறையர்கள் சித்திக்கட்டும், இன்பம் பெருகட்டும், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவன் மேசராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும், சில ஐஸ்வர்யத்தையும், சில நன்மையிலையும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன், தீர்க்காலுடன் நீடியோடி வாழ்க்கை நிறைந்த வளம் பெறுக. இந்த கிரகணம், இந்த கேது கிரகணம் முடிஞ்சு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். லாபம் ரெட்டிப்பாக இருக்கும். அந்த லாபம் 1000மோ, லட்சமோ, கோடிகளோ உங்கள் அலோகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். உங்கள் ஆர்கனைசேஷன் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி பணம் பல வகையில் பெருகும். வாழ்க வளமுடன். நன்றி நேயர்களே.